அன்பு கலந்த விஸ்வகல கம்மாள சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம திருச்சி மாவட்டத்துல ஏலிசை மன்னர் ஐயா எம்.கே. தியாகராஜர் பிறந்தநாள் விழா வந்திருக்கோம். இந்த பிறந்தநாள் விழால நம்ம சமுதாய மக்கள் சார்பா சீர சிறப்பு நடத்திட்டு இருக்காங்க. இந்த விழா நிகழ்ச்சிக்கு பசுமை பாரத மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அண்ணா ஆறுமுகராஜ் அவர்களும் விஸ்வ தமிழ் கழகத்தோட மாநில தலைவர் அண்ணா சொல்லிமுத்து அவர்கள் இருக்காங்க. அவங்க நம்ம பேட்டி எடுப்போம். முதல்ல விஸ்வ தமிழ் கழகத்தோட அண்ணா சொல்லிமுத்து அண்ணா அவங்க பேட்டி எடுப்போம். தியாகராஜ பாகருடைய இன்றைய பிறந்தநாள் விழாவில் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த சமுதாய ஒற்றுமைக்கு இதுவே ஒரு ஊன்றுகோல். விஸ்வகுல சொந்தமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கான அடையாளத்தை காட்ட அனைவரும் ஒன்று கூடுவோம், ஒன்றிணைவோம். நமது ஐயா எம்.கே. தியாகராஜ பாகருடைய பெருமையை நிலைநாட்ட ஐயா அவர்களுக்கு பாரத் ரத்னா விருதை கொடுக்குமாறு தமிழக அரசை வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்துவோம். மற்றும் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு மாமனிதன் பிறந்ததற்கு நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். இந்த பெருமையான விழாவை அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இதுபோல நம்முடைய பாரம்பரிய அடையாளங்களை தவறாமல் நம் வருங்கால இளைஞர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எடுத்து கூறி நம்மளுடைய அடையாளங்களை போற்றி புகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா ஆறுமுகராஜன் இருக்காங்க, அவங்களோட பேட்டிடுவோம். இன்றைக்கு மார்ச் 1 எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. இந்த மணிமண்டபத்தை முதலில் செயல்படுத்தி தந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும், இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்த இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் 1 ஐயாவோட பிறந்த நாள். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுக்கும் பசுமை பாரத மக்கள் கட்சியினுடைய சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக இன்றைய அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய சமுதாய மக்கள், விஸ்வகர்ம சமுதாய மக்கள் தமிழ்நாடு அளவில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 10,000 முதல் அதிகபட்சம் அதாவது கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட நம்முடைய சமுதாய மக்கள் 45,000 வாக்குகளும், கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்முடைய சமுதாய மக்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சமாக இருக்கிறது. எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றிகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக விஸ்வகர்ம சமுதாயம் இருக்கிறது. அதை அனைத்து அரசியல் கட்சிகளும் நினைவில் கொண்டு இந்த சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளையும் பசுமை பாரத மக்கள் கட்சி, அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் வலியுறுத்துகிறது. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலைப்பாட்டுல இருவேறு கருத்துக்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும். நம்முடைய சமூக மக்களுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கக்கூடிய இடத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய சமுதாயம் சார்பாக பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கணும். நம்முடைய சமுதாய மக்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை, சமுதாய மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் 7% மக்கள் இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தின் பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் 234 தொகுதி இருக்குன்னா அதுல 7% சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி, கடந்த முறை ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, அதுக்கு முன்னால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, இவ்வளவுதான் இருக்க தவிர 7% வாக்குகள் உள்ள சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் இல்லை. அதை எதிர்நோக்கிய திட்டமாக இன்றைய எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை தமிழகமெங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவான சிந்தனையோடு, தெளிவான முன்னெடுப்புகளோடு எல்லா அரசியல் கட்சிகளும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு யார் உரிய பிரதிநிதித்துவம் தருகிறார்களோ அவர்களே அடுத்த அரசை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலை இந்த சமூக மக்கள் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை புறக்கணிக்கும் பட்சத்தில் நீங்களும் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்பதையும் எச்சரிக்கையாகவும் சொல்லுங்கள்.
தேர்தலுக்கு சீட்டு எதுவும் கொடுக்காங்களா? தேர்தலை பத்தி அடுத்த கட்ட நகர்வு எலெக்ஷன் 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் சமுதாயத்துல அடுத்த கட்ட நகர்வு என்ன உங்களோட நகர்வு? அதாவது சில கட்சிகள் கூட்டணி சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் உரிய முடிவுகள் எட்டப்படவில்லை. இருந்தாலும் நமக்கு நேரம் இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த கட்சிகள், அதாவது விஸ்வ தமிழ் கழகமாக இருக்கட்டும், படைப்பாளர் மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்ற பட்டியலை எடுத்துட்டு அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இன்க்ளூடிங், அதாவது தனி தொகுதியையும் சேர்த்து பசுமை பாரத மக்கள் கட்சி போட்டியிடும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் நமக்கு தரல, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கட்சிக்கு இருக்கிறது, போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை அடுத்த இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும், ஆளுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். தமிழக அரசு